காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிறத சொல்ற சீனை பார்க்க யாரெல்லாம் அவளோட வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வெண்ணிலா விஜய் கிட்ட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான், ஆனா உன் கூட இல்ல, வெண்ணில காவேரி கூட. காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிறத சொல்ற சீனை பார்க்க யாரெல்லாம் அவளோட வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வெண்ணிலா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல விஜய் அப்படி சொல்றாங்க. இது கேட்ட விஜய் எனக்கு மேரேஜ் ஆனது உண்மைதான், ஆனா உன் கூட இல்ல, காவேரியோட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு வெளியில ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விஜய் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே தாத்தா இவளை நீங்க பாத்துக்கோங்க, காவேரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா என்ன வர சொல்லிருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. விஜய் வேகமா வண்டி எடுத்து கிளம்பி போகும்போது காவேரி கால் பண்றாங்க. இந்த வந்துடுறேன் காவேரி, வந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரி தேடி கோயிலுக்கு விஜய் வந்துடுறாங்க. விஜய் காவேரி பார்த்துட்டு என்ன காவேரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி ஆமா முக்கியமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயித்துல கையை வச்சுட்டு நீங்க நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு விஜய் என்ன காவேரி சொல்ற, உண்மையாவா, என்னால நம்பவே முடியல, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாங்க. இந்த இடத்துல காவேரி அழுதுகிட்டேவும் எந்த பொண்ணும் கர்ப்பமா இருக்கிற முதல்ல புருஷன் கிட்டதான் சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனா என்னால சொல்ல முடியல, அவ்வளவு கெட்டான நிலைமையில நான் இருக்கிறேன், என்னால சொல்ல முடியலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா, இப்ப கூட உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா பேசுறதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு, இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல காவேரி, அதான் வெயிலாக்கு நினைவு தெரிஞ்சிருச்சுல, அவளை அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம், நீ வா என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. இல்ல விஜய் இப்ப வர முடியாது, அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும், சொல்லிட்டுதான் நான் உங்க கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி வீட்டுல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.